ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, தாய் சொன்ன சொல். அம்மா எப்போவுமே நம்ம நல்லதுக்கு தான் ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கேட்கலாமா? தாய் சொன்ன சொல். சேயூர் ஒரு அழகிய கிராமம். சுற்றிலும் காடுகளால் சூழப்பட்டது. இந்த கிராமத்தில் வளர்ந்து நின்ற நன்சை பயிர்களும் புன்சை பயிர்களும் இதன் செழுமையை புலப்படுத்தின. இனிமை பசுமை சூழ நிற்கும் இந்த கிராமத்தில் ஆதிரை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தாள். தனக்கேயான அழகிய மெடுக்குடன் ஆதிரை பள்ளிக்கு செல்வதை பார்க்கும் யாவரும் அவளை ரசிக்கத்தான் செய்வார்கள். ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தாலும் ஓய்வு நேரத்திலும் கிடைக்கும் வேலைகளையெல்லாம் செய்து வந்ததால் ஆதிரையின் தந்தை தேவைக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டினார். இதனால் ஆதிரையின் குடும்பம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையிலேயே இருந்தது. என்னதான் செழுமையாகவும் அழகாகவும் இருந்தாலும் சேயூரும் பெரும்பாலான பகுதிகளைப் போல சாதி என்னும் சமூக வேறுபாட்டால் பிளவுற்றே இருந்தது. சேயூர் அதில் வாழும் மக்கள் அனைவரும் ஒன்றாக பார்க்க ஏனோ தவறியது. அனைவருக்குமான பொது தெருவில் வசித்து வந்தாலும் ஆதிரையும் அவள் குடும்பமும் அந்த வேறுபாட்டில் சிக்கி தவித்தனர். இது ஆதிரைக்கு தெரிவதற்கு சில காலம் எடுக்கத்தான் செய்தது. பிஞ்சு மனங்களுக்கு நஞ்சுகளை அடையாளம் காண்பது கடினம்தானே. சமூக பிளவுகளை உயர்த்தி பிடித்து வேற்றுமையை பறைசாற்றுவது போல் ஒரு நிகழ்வும் அப்பொழுது சேயூரில் நடந்தது. சேயூர் மக்கள் பொது தெருவில் தங்களுக்கு என மற்றும் ஒரு கோவில் கட்ட முடிவு செய்தனர். இங்கே சேயூர் மக்கள் என்று குறிப்பிடுவது உயர் சாதியினரையே. அங்கே வாழ்ந்து வரும் கீழ்மட்ட வகுப்பினர் என்று அட்டவணைப்படுத்தப்பட்டவர்களிடம் தகவல் கூட தெரிவிக்க யாரும் முற்படவில்லை. அவர்களிடமிருந்து கோவில் கட்ட வரியும் வாங்கப்படவில்லை. ஆதிரைக்கு தனது வீட்டிற்கு முன்னால் கட்டப்பட்டு வரும் அந்த கோவிலை பார்க்கும் பொழுது வருத்தமாக இருந்தது. சேயூர் மக்களால் கட்டப்பட்டு வருவது கோவில் இல்லை, வேற்றுமையின் சின்னம் என்பதை நினைக்கும் பொழுது கோபம் மேலிட்டது. உணர்ச்சி மேலிட்டவளாய் ஆதிரை தனது வீட்டின் அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து கட்டப்பட்டு வரும் அந்த கோவிலை இடிக்க முடிவு செய்தாள். கையில் கம்பியுடன் கோவிலை பார்த்து ஆதிரை நடந்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆதிரையின் தாய் அவளிடம் எங்கே செல்கிறாய் என கேட்டாள். ஆதிரை தான் அந்த கோவிலை இடிக்கப் போவதாக கூறினாள். அதை கேட்ட அவளின் தாய் சிரித்துக்கொண்டே கோவிலை எப்படி இடிக்கப் போகிறாய் என்று கேட்க, அதற்கு சற்றும் தயங்காமல் ஆதிரை என் கையில் உள்ள இந்த கம்பியால் தான் என கம்பியை உயர்த்தி காட்டினாள். இந்த கம்பி போதுமா என மீண்டும் கேட்ட தாயிடம் ஆதிரை தன் கையில் இருக்கும் இந்த கம்பியே எனக்கு ஒரு பெரும் ஆயுதம் என பதில் உரைத்து தன் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினாள். அந்த தாய் புன்முறுவலுடன் கீழே குனிந்து ஆதிரையின் கையிலிருந்த அந்த கம்பியை வாங்கினாள். பின் ஆதிரையின் முகத்தை உற்று நோக்கினாள். அந்த நொடி ஆதிரையின் வாழ்க்கையையே மாற்றியமைக்கப் போகும் வார்த்தைகளை அவளின் தாய் கூற ஆதிரை கேட்டாள். மகளே, கல்வியே இந்த உலகத்தின் மிக வலிமையான ஆயுதம். சென்று படி என்றாள் அந்த தாய். பதிலுரைக்காது ஆதிரை வீட்டினுள் சென்றாள். வருடங்கள் கழிந்தன. இன்று அந்த கோவில் குடமுழுக்கு. மாவட்ட ஆட்சியர் ஆதிரை அந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளனர். கல்வி எனும் ஆயுதம் மீண்டும் அந்த உலகுக்கு தன் வலிமையை காட்டியது. ஆதிரை நெகிழ்ந்து போனாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? நிஜமாவே இன்னுமே நிறைய கிராமத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படி இது எங்களுக்கு தனி கோயில் உங்களுக்கு தனி கோயில்லாம் இன்னுமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய பணமோ பதவியோ படிப்போ இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாதிங்கிறது எங்கே போகுதுன்னே தெரியலை. கண்டிப்பாக நிறையவே படித்தா பணமும் பதவியும் நம்மளை தேடி வரும். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.